பவானியிலிருந்து வருகை தந்துட்டு மூத்த ஜோதிடர் ஐயா தனகோடி ஐயா அவர்கள் இந்த சிறப்புரையாற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். விழாவிற்கு வந்திருக்க அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும் என் முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு எனது சிற்றுரை துவங்குகிறேன். முதலில் தாய் தந்தரை வணங்கிக்கொண்டு எனக்கு முதலில் ஜோதிடம் கற்றுக் கொடுத்த மேட்டூர் மீனாட்சி சொக்கநாதர் ஞான தண்டாயுதபாணி ஆலயத்தின் தலைமை குருக்களும் ஜோதிடமான தெய்வ திருப்பி சுப்பிரமணியம் ஐயர் அவர்களிடம் 1995ஆம் வருடம் ஜோதிடம் பயின்றேன். எனக்கு என் குருநாதர் சொல்லிக் கொடுத்தது ராசி அம்சம் 2 மட்டும்தான். அவர் சொல்லிக் கொடுக்கறதுக்கு நிறையா ரெடியாக இருந்தார். என்னுடைய வறுமையின் காரணமாக நான் வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலையில் ஆயிடுச்சு. அதனால் நான் வேலைக்கு போயிட்டேன். அந்த ராசி அம்சம் 2 வச்சு நிறையா பேர்த்துக்கு நிறையா சொல்லிட்டு வந்தேன். 3 ஜோதிடர்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். என்னத்துக்கு 3 ஜோதிடர்களுக்கு நன்றினா, ஒரு பையன் ஜாதகம் பார்க்க வந்தான். எல்லாம் பார்த்து எல்லாம் 3 ஜோதிடரையும் பார்த்துட்டு வந்துட்டான். 4வது நான். அவங்க அப்பா இறந்துருவாருன்னு 3 ஜோதிடரும் சொல்லியிருக்காங்க. என்கிட்ட வந்து பார்க்கும்போது உங்கள் அப்பா இறக்க மாட்டார்ப்பா, உங்கள் அப்பா நல்லா இருப்பார், உங்கள் அப்பா கூட பிறந்த அண்ணன் தம்பி பெரியப்பா சித்தப்பா யாராச்சும் பாதிக்குன்னு தான் சொன்னேன். எப்போ சொன்னேன்? 2020 டிசம்பரில். 21 ஜனவரி வந்தால் அவங்க அப்பா இறந்துருவாருன்னு 3 ஜோதிடர் சொல்லியிருக்காங்க. நான் இறக்க மாட்டான்னு சொன்னேன். இதுதான். அதே 21 ஜனவரியில் அவன் இப்போ ஃபோன் பண்ணுறான், ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் பெரியப்பா தான் இறந்துட்டாருன்னா. அவ்வளோதான். நான் 3 ஜோதிடர் சொன்னாங்களா, அது என்னாச்சு? அதெல்லாம் இல்லையா, நீங்கள் சொன்னதான் நிறைஞ்சிருக்கு. இதை பேசினேன். நம்ம வேலூர் பரணி பாரதியா மீட்டிங்லேயே பேசினேன். இதை பார்த்து நிறைய பேர் எங்கள்கிட்ட கேட்க வரக்கூடிய ஜாதகம் அனைத்தும் ஆயிலை நிர்ணயம் பண்ணுறது தான். ஆயிலுக்காக கேட்குறத ஒரே கேள்வின்னு இது மட்டும் தான் கேட்குறாங்க. அது யாருன்னா, திருச்சியிலேருந்து ஒருத்தர், அவர் வயசு 4/2/1939. என்னுடைய ஆயுள் பாவம் எவ்வளோ இருக்கும், இதே தான் கேட்குறாங்க. அதுக்கடுத்து 1944 சேலத்துக்காரரு. அதுக்கடுத்து வந்தது 1947. இப்போது ஒரு ஜாதகம் பார்த்து சொன்னேன், அதுவும் ஆயில் தான். வர்றதெல்லாம் நம்மகிட்ட கேட்கறது பூரா ஆயில் தான். அவர் பேர் வேணாம், டேட் ஆஃப் பர்த் மட்டும் சொல்கிறேன் பாருங்க. 27/6/1965. டைம் 2 மணி 10 நிமிஷம். பிறந்த ஊர் தஞ்சாவூர். அவருடைய ஜாதகம் சொல்கிறேன் பாருங்க. ராசி இது மட்டும் சொல்கிறேன். மேச லக்னம். லக்னத்துக்கு 2ஆம் வீட்டிலே சந்திரன், ராகு, குரு. 3ல் சூரியன், புதன். 4ல் சுக்கிரன். 5ல் 1, 6ல் செவ்வாய். 7ல் 1, 8ல் கேது. 9ல் 1, 10ல் 1, 11ல் சனி பகவான். 12ல் மாந்தி. இதுதான் அவர் ராசி கட்டம். அவருடைய இது பார்த்துட்டு எப்படியா இருக்குன்னாங்க. அவருக்கு சொன்னேன், குரு திசை நடக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. எப்போ சனி திசை வந்தால் சனி திசையிலேருந்து அவருக்கு கொஞ்சம் பிரச்சனை தான் ஓடிட்டுருக்கு அப்படின்னு. சனி திசையில் சனி புத்தி முடிஞ்சு, புதன் புத்தி முடிஞ்சு, கேது புத்தி வந்தது. அந்த கேது புத்தியிலேயே கொஞ்சம் அவருக்கு ஆப்ரேஷன் பண்ண. கேது எங்கே உட்காந்து லக்னத்துக்கு 8ஆம் இடம். அது காலபுருஷங்க 8ஆம் இடம். மர்ம ஸ்தானமா. இந்த இடத்துல அவருக்கு ஒரு தொந்தரவு இருக்குது. கொஞ்சம் கூட்டி கொண்டு போய் பாருங்கள். அது டாக்டருங்களே அதை கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் திணறுவாங்க. கடைசியாக பெரிய ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து தான் கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படிங்கிற சொன்னேன். ஆமாங்கய்யா, கண்டுபிடிச்சா அது அந்த இடத்துல கேன்சர் இருக்குங்கிறாங்க. எப்படி அவர் நல்லா இருப்பாரா? இப்போ நடக்கிறது சனி திசை. சனி மேச லக்கணத்துக்கு சனி பகவான் பாதகாதிபதியா, பாதக சாணத்தை கும்பத்திலேயே உட்காந்துருக்காரா. நடக்கக்கூடிய புத்தி சுக்கரனுடைய புத்தி. மேச லக்கணத்துக்கு 2/7 கூடிய சுக்கரனா மாரகாதிபதியா, பாதகாதிபதியினுடைய திசை, மாரகாதிபதியினுடைய புத்தி. எந்த ஒரு இது இல்லை இருந்தாலும் திசா புத்தி தான் ஒருவருடைய ஆயிலே கணிக்கிற ஒழிய மற்ற ஒரு இது இது பண்ணுறதில்ல. பாதகாதிபதியினுடைய திசை, மாரகாதிபதியினுடைய புத்தி. எப்படி நம்ம நல்லா இருக்கோம், நல்லா பொழைச்சி வந்துடுவார்னு நம்ம சொல்கிறது? நான் முழுசாக சொல்லலை. ஐயா அவருக்கு ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது, கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் ஆஸ்பத்திரி. நீங்கள் கேது திசையிலேயே கேது புத்தியிலேயே நீங்கள் ஆப்ரேஷன் அது இது பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ அவருக்கு கண்டம் வராது, தப்பிச்சிருக்கலாம். அப்பயும் வாய் தவிர வந்துச்சு கண்டன்னு, தப்பிச்சிருக்கலாம். ஆனால் அப்போ நீங்கள் செய்யாத கொஞ்சம் அசால்ட்டாக விட்டதுனால இப்போ மாரகாதிபதியினுடைய புத்தி நடக்குது. தண்டம் கட்டினீங்கன்னா ஏதோ ஓரளவுக்கு அந்த ஆண்டவன் தான் காப்பாற்றணும். சனி பகவானுக்கு போய் ஒரு 8 விளக்கு போடுங்க. ஏன்னா சனி பகவான் பார்த்து உங்களை காப்பாற்றினா தான் காப்பாற்ற முடியும். மேச லக்கணத்துக்கு 2/7 கூடிய சுக்கரன் தானே மாரகாதிபதி. மாரகாதிபதி புத்தி நடக்குதா? லக்கணத்துக்கு 11ஆம் வீட்டுக்கு அதிபதி சனி பகவான் பாதகாதிபதி. பாதகாதிபதி புத்திசை.
கிரிட்டிக்கலாக இருக்குது, கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இது பண்ணுங்கன்னு. இன்னும் ஹாஸ்பிட்டலில் தாங்க இருக்கார், நல்லா வந்துடுவாரா? ஏதோ நீங்கள் நிறைய பேர்த்துக்கு சொன்னீங்களே, அந்த திருச்சிக்காரருக்கெல்லாம் சொன்னீங்களே நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே, சொல்லுங்கண்ணா. ஐயா, அவங்களுடைய திசாபுத்தி நல்லா இருந்தது, அதனால் அவங்களுக்கு நான் எதுவும் சொல்ல முடியல. அவள் எட்டுக்கூடிய திசையும் நடக்கலை. பாதகாயனுடைய திசை நடந்தாலும் புத்திநாதன் நல்லா இருந்தது, அதனால் பாதகாயம் சிற்சில பாதகத்தை தான் ஏற்படுத்துவார், கண்டம் வராதுன்னு அவங்களுக்கு சொன்னேன். ஆனால் பாதகாயனுடைய திசை மாரகாயனுடைய புத்தி நடக்குது. இதை நான் உறுதியாக சொல்ல முடியாது, என் வாய் கொஞ்சம் மோசமான வாய், எது சொன்னாலும் பழிச்சிருது. அதனால் நல்லதே சொல்கிறேன், அவர் நல்லா வந்துடுவார், கொஞ்சம் நீங்கள் மருத்துவ செலவு பண்ணுங்கள், சனிபாகனை போய் ஒரு 8 விளக்கு போடுங்கன்னு தான் சொன்னேன். 15 நாள் கழித்து சொன்னார், ஐயா என்ன செஞ்சோம், நீங்கள் அதை சொல்லாமல் மழுப்பை அப்படியே மறைச்சிட்டீங்க. 15 நாள் கழித்து சொல்கிறார், அவர் இறந்துட்டாருங்கய்யா. அதை நான் சொல்லலை, அது எனக்கு தெரியும், அதை நான் சொல்லக்கூடாதுங்கிறத சொல்லலை அப்படின்ட்டேன். திசாபுத்தி தான் ஒருத்தருடைய மாரகத்தையே நிர்ணயிக்கணும்னா திசாபுத்தி தான். திசாபுத்திக்கு மீறி எதுவுமே இல்லை. பிறக்கும்போது என்னத்தை வர வாங்கிட்டு வந்தோமோ அதுதான் நம்ம பின்னாடி அனுபவிக்க முடியுது, உனக்கு அனுபவிக்க முடியும். அதை விட்டு போட்டு நம்ம இன்றைக்கி எப்படி இருப்பார்னா நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. என் வீட்டுக்கு எதிரில் ஒரு அம்மா ஜாதகம் பார்த்தாங்க, ஜாதகத்தை பார்த்து எல்லாம் சொன்னேன். அவங்க பையனுடைய ஜாதகத்தை பார்த்தா பையனுடைய ஜாதகம் அப்பனுக்கு ஆகாமல் இருக்குது. சரி ஏன்டா அப்படி இருக்கேன்னு சொல்லிவிட்டு, அம்மா அவருடைய ஜாதகம் இருக்கான்னு கேட்டேன், இருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. அவருடைய ஜாதகத்தை பார்த்தாலும் 8 கூட திசா இதாக நடக்கிறதுனால நான் சொன்னேன், அம்மா அடிக்கடி அவர் நெஞ்சு வலிக்குன்னு சொல்கிறாரா அப்படின்னு. ஆமாங்கய்யா அடிக்கடி, கூட்டு கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் கொஞ்சம் மருத்துவ செலவு பாருங்கள், அவர் கொஞ்சம் இப்போ டைம் திசாபுத்தி சரியில்லை அப்படி தான் சொன்னேன். திசாபுத்தி நல்லா இருந்தாலும் திசாபுத்திக்கு மீறி எதுவும் செய்ய முடியாது. ஒரு தண்டை வரும், தண்டத்தை கட்டிட்டு போயிட்டோமா, போலீஸ்காரன் பிடிக்கிறான், போலீஸ்காரன் பிடிச்சோன்னா ஒரு தண்டத்தை ஒரு பையனை கூட்டு போடுறான்னா அந்த பையனை கட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். பையன் கட்டிட்டோமா நமக்கு ஒன்றுமே ஒரு வேண்டியதில்லை. அப்படி அது மாதிரி நம்ம ஆஸ்பத்திரிக்கு போய் தண்டம் கட்டணுமா, அந்த கண்டம் வராமல் தப்பிச்சுக்கலாம், நீங்கள் போய் ஆஸ்பத்திரி செலவு பாருங்கன்னு. அவங்க சொல்கிறத கேட்கல. அப்படி இருந்தால் 2 முறை ஆஸ்பத்திரிக்கு போய் ஆட்டோவில் போய் தப்பிச்சு வந்துட்டார். 3ஆவது முறை ஆட்டோவில் போனார். போகும்போதே நெஞ்சு வலிக்குன்னு தான் ஏற்கனவே போனார். 3ஆவது ட்ரிப் போகும்போது ஆட்டோவில் போகும்போதே டிக்கெட் வாங்கிட்டார். அந்த அம்மா கேட்குறாங்க, ஐயா அதெல்லாம் காரியம் முடிஞ்சு 1 மாதம் கழித்து கேட்குறாங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா ஐயா? தெரியுமா, நான் தான் சொன்னேன், சுருக்கமாக சொன்னேன். என்ன சொன்னேன்? நெஞ்சு வலிக்கான்னு கேட்டாரா? ஆமான்னீங்க. அது ஹார்ட் அட்டாக் தான் அவருக்கு திடீர்னு வந்தது. அவர் படுத்தோ எடுத்தோ உடல்நலம் சரியில்லாமையோ ஒன்றும் ஆகலை, அவருக்கு வருது, இப்படி போய் பாருங்கன்னு தானே நான் சொன்னேன் அறிகுறி, அதுக்கு மேலே என்ன செய்ய சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னேன். தெரியும், அது சொல்லக்கூடாது, சொன்னால் நீங்கள் அப்போயே பேதிச்சு போயிடுவீங்க. அது அவர் நம்ம சொன்னால் கேட்க விதி வரும்போது திசாபுத்தி சரியில்லைன்னா அது யாரும் எதுவும் பண்ண முடியாதுமா, அது அவ்வளோதான் ஆயில் அப்படின்ட்டு. நம்ம திசாபுத்தி மாதிரி எதுவும் செய்ய முடியாது. இப்போ நம்ம ஒரு ஜாதகத்தை பார்த்தாலே எத்தனையோ யோகங்கள் இருக்குது. அத்தனை யோகத்திலையும் நம்ம நட்சத்திரங்கள் எத்தனையோ இருந்தாலும் 27 நட்சத்திரங்கள்லாம் பொறுக்கி வச்சுருக்காங்க. அதே மாதிரி யோகங்கள்னு சொல்லக்கூடிய 5 பஞ்சமகாபுருஷ யோகம் தான் இருக்குது. சூரியன் சந்திரன் 2 விட்டுட்டு ராகு அதை 2 விட்டால் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி, இந்த 5 பேரும் பஞ்சமகாபுருஷர்கள். செவ்வாய் ருசக யோகம், புதன் பத்திர யோகம், குரு அம்ச யோகம், சுக்கிரன் மாளவியா யோகம், சனி பகவான் சசயோகம். இந்த 5 யோகம் இருக்கிறவங்க முற்காலத்தில் கஷ்டப்பட்டாலும் பிற்காலத்தில் நல்லா இருப்பார். இந்த போர்டில் ஒரு ஜாதகம் போட்டிருக்கேன், அது பாருங்க. இவர் கும்பலக்கணம் 2ஆம் வீட்டில் உள்ள 3ல் குரு, 4ல் உள்ள 5ல் கேது, 6ல் சனி பகவான், 7ல் உள்ள 8ல் உள்ள 9ல் சந்திரன் சுவாய நட்சத்திரம், 10ல் உள்ள 11ல் சுக்கிரன் ராகு, 12ல் சூரியன் புதன் செவ்வாய். இதுதான் இது ஜாதகம். இந்த ஜாதகம் ஏதாச்சும் சரித்திரம் படைப்பார்களா? லக்னத்துக்கு கேந்திரத்தில் ஒரு கிரகமும் இல்லை. நான் சொல்கிறது என்னென்னா, லக்னத்துக்கு கேந்திரத்துலேயோ சந்திரனுக்கு கேந்திரத்துலேயோ கிரகங்கள் இருந்தால் அவங்க பிற்காலத்தில் சரித்திரம் படைப்பார்கள்னு நான் சொல்கிறேன். ஆமாம், லக்னத்துக்கு கேந்திரத்தில் ஒரு கிரகமும் இல்லை, நீ ஒன்றுத்துக்கு ஆகாதவன், நீ ஒன்றுமே ஜனகாலம் ராகு திசையில் பிறந்தார், ரொம்ப கஷ்டம், ரொம்ப இது யாருடைய ஜாதகம்னு சொல்ல முடியுங்களா? இவரெல்லாம் ஒரு சரித்திரம் படைப்பாரா? இந்த ஜாதகர் சரித்திரம் படைப்பாருங்களா? சொல்லுங்க, படைப்பாரா?
ஆ ம் ஆ இருங்க, இது இல்லைங்க, இது மட்டும்தான். லக்னத்துக்கு கேந்திரத்தில் ஒரு கிரகமும் இல்லை. ஆனால் சந்திரனுக்கு கேந்திரத்தில் பாருங்க, சந்திரனுக்கு 4ல் செவ்வாய் புதன், செவ்வாய் ருஷக யோகம், புதன் பத்திர யோகம். சந்திரனுக்கு 7ல் குரு, அது ஹம்ச யோகம், குரு சந்திர யோகம்னு சொல்லுவாங்க, ஹம்சயோகம், ஹம்சயோகம். அதே சந்திரனுக்கு 10ல் சனி பகவான் சசயோகம். இங்கே 2, 3, 4 யோகம் வந்துருச்சு. ஆமாம் இருக்காரு, புரியுங்களா? இங்கே சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த குரு, அதே குரு 9ஆம் பார்வையாக சுக்கிரனை பார்க்குறாரு. இவர் பிற்காலத்தில் தான் மிகப்பெரிய ஒரு சரித்திரம் படைத்த நாயகன். இந்த ஜாதகம் யாருன்னு சொல்லுவீங்களா? சொல்லுங்கய்யா, உங்கள் கொஞ்சம் இதுக்கு விட்டுறேன், எல்லாமே நம்ம சொல்லிடக்கூடாது. சொல்லுங்க. இந்த இது வந்து பிற்காலத்தில் ஒரு அற்புதமாக சரித்திரம் படைத்த டாக்டர், புரட்சி தலைவர், மாண்புமிகு எம்ஜிஆர் அவர்கள் ஜாதகம் தான் அது. சுக்கரனும் ராகுவும் சேர்ந்து உட்காந்துருக்கா, கலைஞர் குரு பார்க்குறாரா, கலைக்கு போயிட்டாரா, இதுதான் அவருடைய ஜாதகம். புரியுங்களா? சுக்கரன் தானே 11 உட்காந்துருக்காரு. சுக்கரன் ராகு பிரம்மாண்டம். சுக்கரன் பகவானா சுக்கரன் தான் கலை, இசைக்கெல்லாம், நாடகத்துக்கு, அதுக்கெல்லாம். அதை குரு பார்க்குறாரு, ரொம்ப விட தன் வீட்டை தானே பார்க்குறாரு. இந்த நம்ம ஜாதகத்தை பார்த்தோன்னே, அதுவும் லக்னமும் ஆண் ராசியாக இருந்து ராசியும் ஆண் ராசியாக இருந்தால் இவர்கள் சரித்திரம் படைப்பார்கள் நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இன்னொருத்தருடைய ஜாதகமும் சொல்கிறேன் பாருங்க, அது போர்டில் எழுதிட்டு தான் நேராகும். கடக லக்னம், கடக லக்னமாக இருக்கிறவங்க எப்படியோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு விதத்தில் முன்னேறாங்க. இன்றைக்கி வந்தவரும் கடக லக்னத்துக்காரர் தான். அந்த கடக லக்னமாக பிறக்கலையே நம்ம ஆச்சரியப்படுறோம், நம்ம தலைவிதி இப்படி மாட்டிச்சே அப்படின்னு. கடக லக்னத்தில் இருக்கிறது பூரா டாக்டர் அப்துல் கலாம் ஐயா கடக லக்னம், காமராஜர் ஐயா கடக லக்னம், கலைஞர் கருணாநிதி கடக லக்னம், இப்போ வந்தவரும் கடக லக்னம். இந்த கடக லக்னம் தான் எங்கேயோ போய் தூக்கி விட்டுருச்சு, புரியுங்களா? கடக லக்னம், லக்னத்துக்கு 2ஆம் வீட்டில் ராகு, 3ஆம் வீட்டில் 1, 4ல் 1, 4ல் சனி பகவான், 5ல் குரு, 6ல் 1, 7ல் செவ்வாய், 8ல் கேது, 9ல் 1, 10ல் புதன், 11ல் சூரியன் செவ்வாய், 12ல் சுக்கிரன். இது யாருடைய ஜாதகங்கய்யா? கடக லக்னம், 2ஆம் வீட்டில் ராகு, 3ல் 1, 4ல் சனி பகவான், 5ல் குரு, 6ல் 1, 7ல் செவ்வாய், 8ல் கேது, 9ல் 1, 10ல் புதன், 11ல் சூரியன் சந்திரன், 12ல் சுக்கிரன். கலைஞர் ஜாதகம் கடக லக்னம் அமைச்சிட்டாரா? அதுலேயும் அமைக்கிறதுலையும் பாருங்க, இந்த பஞ்சமகாபுருஷம் 5 சொன்னல, ஆமாங்க, சூரியன் சந்திரன். அவர் அமாவாசையில் பிறந்தவர், வையாசி மிருகசீரிச நட்சத்திரம், மிருகசீரிச நட்சத்திரம் அமாவாசையில். ஒரு குழந்தைய அடம்பணிச்சுன்னு வச்சுங்க, ஏன்னா அமாவாசையில் பிறந்திருக்க மாட்டேங்க, அடம்பணி இந்த அடம்பணி அம்மா, இந்த பெரியவங்க சொல்கிற சொல்ல வீணே போடல, அது அமாவாசை எப்பேற்பட்ட யோகம் வந்துருச்சு பாருங்கள். அதை குரு பார்க்குறாரு. சூரியனை பங்கமெல்லாம் ஆட்சி உச்சம் பால்நிலா கதிரும் பெற்று புந்திய லக்னத்தில் புகழுடைய கேந்திரத்தை தங்கிட உதித்தமா அந்த தலைவிழா வலிமை மிக்கவர் அங்கவன் குருவின் பார்வை அமைந்திரல் சிறப்பே அமைங்கிறாங்களே புலிப்பாணி சித்தர்பாடல். அதை விட இந்த பஞ்சமகாபுருஷம் பாருங்க, 4ல் சனி பகவான் சசயோகம், 5ல் குரு, 6ல் 1, 7ல் செவ்வாய் உச்சம், அது ருஷக யோகம், 8ல் கேது, 9ல் 1, 10ல் புதன் பத்திர யோகம். 3 யோகம் வந்துருச்சுங்களா பஞ்சமகாபுருஷ யோகம்.
அவர் ஆரம்ப காலத்தில் திருவாரூர்லேருந்து சென்னை வர வரைக்கெல்லாம் எப்படியோ கதையெல்லாம் சொன்னாங்க. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு பிடிச்சி மிருகசீரிஷ நட்சத்திரம் செவ்வாய் தசை முடிஞ்சு, ராகு தசை முடிஞ்சு, குரு கடைசியில் சனி திசையில் தான் அவர் மேலே வந்தார். இல்லைங்க, சனி பகவானுக்கு சந்திரனுக்கு சனி பகவான் 6ல், சனி பகவானுக்கு சந்திரனுக்கு சனி பகவான் 6ல். கணமுள்ள நவமாறு லாபம் 3 கதிர்மைந்த நதி இருக்கா. கதிர்மைந்த சூரியனுடைய மகன் சனி பகவான் 6ல் இருக்கா. 3, 6, 9, 11 சனி பகவான் இருந்தான்னா சந்திரனுக்கு 11 தான் மிகப்பெரிய யோகம். அதான் கணமுள்ள நவமாறு லாபம் 3 கதிர்மைந்த நதி இருக்க விதியும் தீர்க்கம் தனம் உண்டு பிதுதோஷம் சத்துருவங்கம் தரணிதனி பேர் விளங்கும் அரசன் லாபம் குணமுள்ள கருமத்தில் இருக்க நல்லான் கொற்றவனே வாகனமும் தொல்லும் உள்ளோன்னா. இப்படி யோகங்கள் இருக்கும்போது பாருங்கள், சந்திரனுக்கு 6ல் உட்காந்துருக்கும்போது அந்த சனி திசை வரும்போது அவர் மிகப்பெரிய ஒரு ஆளாக வந்து அண்ணாக்கு பின்னாடி நெடுஞ்செழியன் தான் அந்த முதலமைச்சருக்கு வந்தார். ஆனால் நெடுஞ்செழியன் அசாமல் ஓரம் கட்டிட்டு இவருடைய ராஜதந்திரியில் அழகாக முதலமைச்சர் வந்து உட்காந்தார். தன் பதவியை அப்படியே காப்பாற்றி வந்தார். காப்பாற்றி ஒரு இது பண்ணாங்க. அதுதான் அவருடைய இந்த பஞ்சமகாபுருஷம் இருக்கிறவங்க அனைத்தும் மிகப்பெரிய லெவலில் வர்றாங்க. அதே நம்ம அப்துல் கலாம் ஐயா பாருங்கள், கடக லக்கணம் தான். லக்கணத்திலே குரு, அது அம்சயோகம் வந்துச்சுங்களா. 2ல் 1ல் 3ல் சூரியன் புதன் செவ்வாய், செவ்வாய் இல்லை சூரியன் புதன் கேது, 4ல் செவ்வாய் சுக்கரன். பாருங்கள், லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் வந்துருச்சா. செவ்வாய் ருசகயோகம், சுக்கரன் மாளவியோகம் வந்துருச்சுங்களா. அவர் அனுச நட்சத்திரம் விருச்சிக ராசி. லக்னத்திலே குரு அம்சயோகம் 3 யோகம் வந்துருச்சு. அவர் போனதான் ஆராய்ச்சி சொல்லுக்கு, ஆனால் கடைசியில் என்னாச்சு, ஜனாதிபதி ஆயிடுச்சுட்டார். அதுங்களா. அது மாதிரி இந்த அம்சயோகம் இருக்கிறதெல்லாம் வீணே போகிறதில்ல. காமராஜர் ஐயா பாருங்கள், கடக லக்கணம். லக்கணத்துக்கு 7லேயே சனி பகவான், 7லேயே சனி பகவான் இருக்கார். சனி பகவான் இருக்கார். 9 கூடிய குரு அதே வீட்டில் 9லேயே. 10ஆம் வீட்டுக்குள்ள செவ்வாய் வந்து கண்ணியில், குருவும் செவ்வாயும் நேருக்குனே தர்ம கர்மாதிபதி யோகம். இந்த பஞ்சமகாபுருஷ யோகம் இருக்கிறவங்க எக்காரணத்தை கொண்டு எந்த ஒரு இதுலேயும் ஆரம்ப காலத்தில் கஷ்டப்பட்டாலும் பிற்காலத்தில் அருமையாக நல்லா இருக்காங்க. அதான் நான் சொல்கிறது. கலைஞருக்கு ஆமாம், 4 கூட 12ல் போய் சுக்கரன் மறைஞ்சதுனால தான் 6ஆவது தான் சுக்கரன் மறையக்கூடாது, மறைஞ்சார் அவர் வந்து. ஆனால் கடகலக்கணத்தை மறைகிறது பரவாயில்ல, பாதகாதிபதி தானே. 4, 11 கூட பாதகாதிபதி போய் 12ல் மறைகிறதுனால பரவாயில்ல. மறைஞ்சாலும் நல்லது. ஆனால் மனைவிகள் என்ன சேர்த்து கொடுப்பாங்க, அதுதான் அதே மாதிரி தான் இதாக இருக்குது. நாம் சொல்கிறது இப்போ நாம் பிறந்து இன்றைக்கி இருக்கிறதெல்லாம் நாம்பல்ல. நாம் இன்றைக்கி பிறந்து நல்லா இருந்து நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கஷ்டப்படுறதுக்கும் நல்லா வாழ்கிறதுக்கும் நாம் காரணம் அல்ல. நம்மளுடைய அப்பனுடைய அப்பன் யார், நம்ம தாத்தா இல்லை, அப்பனுடைய அப்பன் தான் நமக்கு காரணம். 5ஆம் இடம் இல்லைங்க, 5ஆம் இடம் வந்து தாத்தாவுடைய அப்பா தான் நாம். என்னையா நீ வளர்ற, ஏயா நாங்கள்லாம் ஜோதியை கரைச்சி குடிச்சிட்டு வந்திருக்கிறோம், எங்ககிட்டயே உன்னுடைய வேலையை காட்டுறியா அப்படின்னு சொல்கிறீங்க, அப்படி தானே ஐயா? நீங்கள் என்ன லக்கணம் ஐயா? மேச லக்கணம். 9ஆம் வீடு தனுசுங்களா, அது அப்பாவா? அப்போ 9ஆம் வீட்டுக்கு 9ஆம் வீடு சிம்மமா, தாத்தாவுடைய அப்பா நீங்கள் வந்துருச்சிங்களா. அப்பாவுடைய தாத்தா தான் இவர் வந்துங்களா. அந்த லக்கணம் வந்து மாறுறதே. ஐயா நீங்கள் என்ன லக்கணங்க ஐயா? கன்னி லக்கணம். கன்னி லக்கணத்துக்கு 9ஆம் வீடு ரிஷபம், அது அப்பா. ரிஷபத்துக்கு 9ஆம் வீடு மகரம், தாத்தா வந்துருச்சுங்களா. தாத்தாவுக்கு உடைய அப்பா தான் நீங்கள் வருதுங்களா. ஐயா நீங்கள் என்ன லக்கணங்க? மகரம். மகரத்துக்கு 9ஆம் இடம் கன்னிங்களா, அப்பாவா? கன்னிக்கு 9ஆம் இடம் ரிஷபம் இல்லைங்களா, தாத்தாவுக்கு 9ஆம் லக்கணம் நீங்கள். இது நிறைய ஜோதிடர்கள் நிறைய பேசியிருக்காங்க, நிறைய சொல்லியிருக்காங்க. என்னவோ நான் குழந்த மாதிரி எனக்கு ஜோதிடத்தை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது, என்னவோ சொல்கிறேன், புரியுங்களா. இப்போ தான் நான் ஆற்றுல நீச்சல் அடிச்சிட்டு இருக்கிறேன், என்ன கடலில் நீச்சல் அடிக்கிறதுங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கிறீங்களா. ஏன்னா நம்ம பிறந்து
இன்றைக்கி நல்லா இருக்கிறதுக்கு காரணம் நம்ம அப்பாவுடைய தாத்தா தான். அதே நம்ம ரொம்ப கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் ரொம்ப வறுமை இதெல்லாம் இருக்குன்னா அவர் சேர்த்து வச்ச புண்ணியம் இருக்கிற வரைக்கும் நல்லா இருப்போம். அவருடைய புண்ணியம் குறைஞ்சிருச்சுன்னா நாம் அந்த கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டும். அந்த புண்ணியம் இருக்கிற வரை அந்த புண்ணியத்தை நாமளும் இப்போ சேர்த்திக்கிட்டோமா நம்ம மகன்களுக்கு கிடைக்கலன்னா நம்ம பேரன் பேத்திங்களுக்கு அந்த புண்ணியம் கிடைக்கும் இல்லைங்களா? அதுதான் நம்ம நல்லா உயிரோடு இருக்கும்போதே புண்ணியங்கிறதெல்லாம் செய்யணும். நானும் கும்ப லக்கணங்கய்யா, ஆண் லக்கணம், பூராட நட்சத்திரம், தனுசு ராசி, அதுவும் ஆண் ராசிங்களா? லக்கணமும் ஆண் ராசியாக இருந்து ராசியும் ஆண் ராசியாக இருந்தால் ஒருத்தர் சரித்திரம் படைப்பார்கள். இவரே பாருங்கள், கும்பலக்கணம் ஆண் ராசிங்களா, சந்திரமா ஆண் ராசியா, சரித்திரம் படைச்சாரா? நான் மிகப்பெரிய சரித்திரமெல்லாம் ஒன்றும் படைக்கலை. 2 பேர்த்துக்கு அரசு வேலையில் வாங்கி கொடுத்துருக்கேன். 3 கோயிலில், ஒரு கோயிலில் 18,000 ரூபா போட்டு விளக்கு வச்சுருக்கேன். தனக்கோடி பத்மான்னு சொல்லி அணையா விளக்கு 18,000 ரூபா செலவு பண்ணி. இன்னொரு கோயில் மாரியம்மன் கோயிலில் 14,000 ரூபா செலவு பண்ணி அதே அணையா விளக்கு வச்சுருக்கேன். இன்னொரு மாரியம்மன் கோயிலில் 7,000 ரூபா செலவு பண்ணி பித்தாளை வேல் வாங்கி வச்சுருக்கேன். இறந்தாலும் என் மகன் என் பேரன் வந்து எங்கள் தாத்தா வச்ச எங்கள் அப்பா ஒரு அதே மாதிரி மாரியம்மன் காளியம்மன் கோயிலில் ஒரு ஆண் சிலையே அடித்து வச்சு, ஆண் சிலை பெண் சிலை, ஆண் சிலையே அடித்து வச்சு அதுக்கு மேலே எங்கள் அப்பா பேரே போட்டு வச்சுட்டார். என்ன பேர் போட்டு வச்சுருக்கா? பவானி மா நாகப்ப செட்டியார் அப்படின்னு பேரே அடித்து கொடுத்துட்டார் அந்த காலத்தில். அது மாதிரி நம்ம செய்கிறது புண்ணியங்கள் அனைத்தும் நம்ம மகனுங்களுக்கு சேரலைனாலும் நம்ம பேரம்பேத்திங்களுக்கு கண்டிப்பாக போய் சேரும். நம்ம உயிருள்ளும் போதே நல்ல அரமணப்பட்டதெல்லாம் நம்ம செய்வோம். அதுதான் சிவவாக்கியர் சொல்கிறாரு, ஆடு காடு தேடினும் ஆணை சேனை தேடினும் கோடி வாசல் தேடினும் குறுக்கே வந்து நிற்குமோ, ஓடியிட்ட பிச்சையும் உணர்ந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமேனார். எப்படி? ஆடு காடு தேடினும் ஆணை சேனை தேடினும் கோடி வாசல் தேடினும் குறுக்கே வந்து நிற்குமோ, ஓடியிட்ட பிச்சையும் உணர்ந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமேனார். இது சொன்னது சிவவாக்கியர். அதனால் அந்த நம்ம புண்ணியத்தை நம்ம சேர்த்து வச்சோமா நம்ம பேரம்பேத்தியம் நல்லா வாழ்வாங்க. என்னமோ ஜோதிடத்தை பற்றியெல்லாம் நிறைய ஜோதிட பெருமக்கள் இருக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த பஞ்சமகாபுருஷ யோகம் இருக்குதான்னு ஜாதகத்தில் பார்ப்பேன். இருந்தால் இப்போல்லாம் கஷ்டப்பட்டாலும் நீ கஷ்டப்படான்னு நினைக்காத, பிற்காலம் உனக்கு அருமையாக இருக்குது, போயா நல்லா இருக்குது, நல்லா இருப்ப, ஒன்றும் கவலைப்பட. என்கிட்ட வர்றதெல்லாம் ஆயில் பார்க்க தான். ஆயிலை பற்றி சொன்னேன். அந்த ஆயிலை பார்க்குறதெல்லாம் கேட்டிங்கன்னா ஒருத்தர் சொன்னாங்க 1929 எங்கள் அப்பா பிறந்தார். எங்கள் அப்பாவுக்கு இன்னும் ஆயுள் பாவம் எவ்வளோ இருக்குது சொல்லுங்க? அவர் வயசு என்ன? 96 முடிஞ்சிருச்சுண்ணா. இல்லைம்மா, உங்கள் அப்பாவுக்கு 96 முடிஞ்சு 97 நடந்துகிட்டு இருக்குது. 96 முடிஞ்சு 97 நடந்துகிட்டு இருக்குது. இன்னும் 2.5 வருஷம் நல்லா இருப்பார். திசாபுத்தி நல்லா இருக்குது. திசாபுத்தி நல்லா இருக்கும்போது ஆயில் நல்லா இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. முதல்ல ஒரு ஜாதகம் சொன்ன பார்த்தீங்களா, திசாபுத்தி சரியில்லை, அவர் எப்படி நம்ம பொழைச்சி எந்திரிச்சு வந்துடுவார்னு சொல்ல முடியும். கிரிட்டிக்கலாக இருக்குது, பார்த்து ஜாக்கிரதையாக படித்தேன். அதுதான் எதுவோ நான் பேசுகிறதுக்கு என் பொண்ணு கூப்பிட்டா, என் பொண்ணுன்ட்டேன். என் பொண்ணுக்கு 43 வயசு. என் பொண்ணை விட என் பேத்தி மாதிரி இருக்கா இல்லைங்களா? கூப்பிட்டா, ஐயா நீங்கள் வாங்கன்னா இடமும் தெரியல, ஒன்றும் தெரியல. ஆதியூர் கோயிலுக்கு வந்திருக்கேன், விசேஷப்பா கோயிலுக்கு. ஆதியூர்னு சொன்னோடனே சரின்னு சொல்லி இப்படி வந்தேன். தெரியாத போனேன், பிடிச்சேன். அப்புறம் ஃபோன் பண்ணி என் பொண்ணு கூப்பிட்டா, சரின்னு வந்துட்டேன். ஏன்னோ பேசினேன், ஆசைப்பட்டேன், பொண்ணு கூப்பிட்டா வந்தேன், பேசினேன். என்னுடைய பேர் வந்து பவானி தனக்கோடி. ஏன் பவானி தனக்கோடின்னு சொல்கிறேன்னா, 3 தனக்கோடி இருக்காங்க. பள்ளிப்பாளையத்தில் ஒரு தனக்கோடி, எடப்பாடியில் ஒரு தனக்கோடி இருக்கிறதுனால என்னுடைய பேர் வந்து பவானி தனக்கோடி. என் செல் நம்பர் 95 14 72 80 51. அனைவருக்கும் நன்றி. எனக்கு பேச வாய்ப்பளித்த என் பொண்ணுக்கு நன்றி சொல்லி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், என்றென்று நீடோடி வாழ்க. நல்ல ஒரு அருமையான ஒரு பஞ்சமகா புருஷ யோகத்தை பற்றி நல்ல விளக்கம் கொடுத்த தனக்கோடி ஐயா அவர்களுக்கு நன்றி. தனக்கோடி ஐயா அவர்களுக்கு குருமணியண்ணன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
நன்றிங்க ஐயா. ஐயா அவர்களுக்கு மிகுந்த நன்றி. ஐயா அவருக்கு பிறந்த நாள் வேற, அதனால ஒரு வாழ்த்து பாடல் சொல்லிடலாம். சரிங்களா? ஐயா எத்தனையாவது பிறந்த நாள் தெரியல. சித்திரை 1ஆம் தேதி பிறந்தங்கய்யா. நான் போராட நட்சத்திரம். இன்றைக்கி மூல நட்சத்திரம், நாளைக்கு போராட நட்சத்திரம். அன்னதானம் கொடுக்கறதுக்காக கேட்டரிங்கில் ஒரு 5 கிலோ சாப்பாட்டுக்கு சொல்லிட்டு வந்திருக்கேன். அப்புறம் தண்ணி கேன் ஒரு 5 கேனுக்கு சொல்லிட்டு வந்திருக்கேன். நாளைக்கு கூடுதுறையில் இருக்கிற இவங்களுக்கு கொண்டு போய் பிச்சைக்காரெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அன்னதானம் வருஷம் கொடுத்துருவேன். அப்புறம் என் பையன் பிறந்த நாள் 7ஆவது மாதம் வரும். 7ஆம் மாதம் 2/7 அவன் பிறந்தான். அதில் அவனுக்கு அவனுடைய பிறந்த நாள் இதை செஞ்சு கொண்டு போய் கொடுத்துருவோம். ஏதோ என்னால் முடிஞ்ச சிறு உதவி செஞ்சிட்ருக்கேன். இன்னும் பெரு உதவி செய்கிறதுக்கு ஆண்டவன் தான் அருள் புரியணும். நன்றி, வணக்கம்.